1 தெசலோனிக்கேயர். இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் படிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்ட நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், இதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த நிருபத்தின் ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய பவுல். இதன் மைய கருத்து இயேசு கிறிஸ்துவின் வருகை. எழுதப்பட்ட காலம் கிபி 51. முதலாவதாக இதன் பின்னணி பற்றி பார்க்கலாம். இந்த தெசலோனிக்கே என்கின்ற பட்டணம் பிலிப்பி பட்டணத்திற்கு தென்மேற்கில் 100 மைல்களுக்கு கொஞ்சம் குறைவான தூரத்தில் அமைந்திருந்தது. இது ரோம ராஜ்யத்தில் உள்ள மக்கதோனியாவின் தலைநகரமும் இந்த தெசலோனிக்கே தலை சிறந்த நகரமும் துறைமுகமுமாக விளங்கியது. அதிகமாக யூதர்கள் நிரம்பி இருந்த இந்த நகரத்தின் மக்கள் தொகை அந்த சமயத்தில் 2 லட்சமாக இருந்திருக்கின்றது. தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த தெசலோனிக்கேயர் சபையை தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் நிறுவினார். பவுலுடைய கனி நிறைந்த ஊழியம் இந்த யூதர்களுடைய எதிர்ப்பினால் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே முடிந்துவிட்டது என்று அப்போஸ்தலர் 17:1-9 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு போகும்படி பவுல் வற்புறுத்தப்பட்டபடியினால் அவர் பெரேயா பட்டணத்திற்கு போவதை பார்க்கின்றோம். இந்த பெரேயா பட்டணத்தில் வெற்றிகரமான ஊழியம் உண்டானது. அதற்கு பின்பாக தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அவரை தொடர்ந்து வந்த யூதர்களின் எதிர்ப்பினால் அவருக்கு எழுந்த துன்புறுத்தல்களினால் ஊழியம் தடைப்பட்டதை அப்போஸ்தலர் 17:10-13 வசனங்களில் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு போவதை அப்போஸ்தலர் 17:15-34 வசனங்களில் பார்க்க முடியும். அதன் பிறகு தீமோத்தேயு என்பவர் பவுலோடு கூட சேர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். இவை எல்லாம் சம்பவித்ததற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை திரும்பவும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கே அனுப்பி குழந்தை பருவத்தை போல இருந்த அந்த சபையின் நிலைமையை பற்றி அறிந்து வரும்படியாக சொல்லிவிட்டு பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு போனார் என்று அப்போஸ்தலர் 18:1-17 வசனங்களில் பார்க்க முடியும். கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக முடித்துவிட்டு தெசலோனிக்கே சபையை பற்றிய முக்கிய தகவல்களுடன் பவுலை காண்பதற்காக தீமோத்தேயு கொரிந்து பட்டணத்திற்கு பயணம் செய்கின்றார். இதை 1 தெசலோனிக்கேயர் 3:6-8 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக தீமோத்தேயு கொடுத்த தகவல்களுக்கான பதிலாக தெசலோனிக்கே பட்டணத்து மக்களுக்கு இந்த தெசலோனிக்கேயர் என்கின்ற நிருபத்தை பவுல் எழுதுகின்றார். அநேகமாக இந்த சபை நிறுவப்பட்ட பின்பு 3 முதல் 6 மாதங்களுக்கு பிறகு பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம். யூதர்கள் கொடுத்த துன்புறுத்தல்களினால் எதிர்பாராத விதமாக திடீர் என்று இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு போகும்படி பவுல் கட்டாயப்படுத்தப்பட்டபடியினால் புதிதாக மனம் மாறி சபைக்கு வந்த மக்கள் கிறிஸ்தவ வாழ்வை குறித்து மிகவும் குறைவான அறிவுரைகளை மாத்திரமே அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தீமோத்தேயு என்பவரின் மூலம் அந்த தெசலோனிக்கே சபை மக்களின் அப்போதைய நிலைமையை பவுல் அறிந்தபோது அவர்களுக்காக ஸ்பெஷலாக இந்த நிருபத்தை எழுதுகின்றார். பவுல் இந்த நிருபத்தை எழுதியதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது. முதலாவதாக துன்புறுத்தலின் மத்தியில் அவர்களுடைய விசுவாசத்தின் உறுதியையும் ஊக்கத்தையும் குறித்து பவுல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக அந்த மக்கள் பரிசுத்தம் பற்றியும் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை பற்றியும் அவர்களுக்கு போதிப்பதற்காக இந்த புஸ்தகத்தை எழுதுகின்றார். மூன்றாவதாக குறிப்பிட்ட கிறிஸ்தவ நம்பிக்கைகளை குறித்து, குறிப்பாக கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரிக்கும் விசுவாசிகளின் நிலையை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக இந்த தெசலோனிக்கேயர் நிருபம் எழுதப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நிருபத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம். முதலாவதாக இந்த சபையினரை வாழ்த்திய பின்பு மிகவும் பெரிதான துன்பம் நேர்ந்த போதும் கூட அவர்களுக்கு இருந்த உறுதியான வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் குறித்த இந்த தெசலோனிக்கேயரை பவுல் மகிழ்ச்சியுடன் புகழ்வதை 1ஆம் அதிகாரம் 2-10, 2ஆம் அதிகாரம் 13-16 வசனங்களில் பார்க்க முடிகின்றது. பவுல் தனது நோக்கங்களின் தூய்மையையும் மந்தையை குறித்த தன்னுடைய உண்மையான அன்பையும் கரிசனையையும் காட்டுவதை இந்த குறிப்பிட்ட வசனங்களில் பார்க்க முடிகின்றது. மேலும் அந்த மக்களின் மத்தியில் தன்னுடைய நடத்தையின் உண்மையை பற்றி அவர்களுக்கு நினைவுபடுத்தி பவுல் அவருக்கு எதிராக எழும்பிய
விமர்சனத்திற்கு, விவாதத்திற்கும் பதிலை கொடுப்பதை 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களில் பார்க்கின்றோம். இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை 2 பிரிவாக பிரிக்க முடியும். முதலாவதாக தெசலோனிக்கேயருக்கான பவுலின் தனிப்பட்ட நன்றி உணர்வை பற்றி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை பார்க்க முடியும். அதில் குறிப்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அவர்களின் புது வாழ்வை பற்றி களி கூறுதல் பற்றி 1ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்கள் பேசுகின்றது. இந்த பகுதியில் அவர்களுடைய விசுவாசம், அன்பு மற்றும் நம்பிக்கை, உண்மையான மனமாற்றம், பிறருக்கான அவர்களுடைய நல்ல எடுத்துக்காட்டு பற்றி பவுல் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர்களுடைய வாழ்க்கையில் பவுலினுடைய பங்கு பற்றி அவர் நினைவு கூறுவதை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் அதிகாரம் 8 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். பவுல் செய்த வேலைகளை திரும்பி பார்த்தல் பற்றியும், அவர்களுடைய பிரதி உபகாரங்களை நினைவு கூறுதல் பற்றியும், அவருடைய உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வதை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். அதுபோக பவுல் திரும்பி வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்திற்காகவும், அவர்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் மற்றும் பரிசுத்தத்தில் அவர்கள் நிலைநிறுத்தப்படும்படியாகவும் பவுல் ஜெபிப்பதை 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களில் பார்க்க முடிகின்றது. இந்த நிருபத்தின் 2வது பகுதி இந்த தெசலோனிக்கேயருக்கு அனுபவபூர்வமான பவுலின் அறிவுரைகள் குறித்து 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் அதிகாரம் 22 வசனங்களில் பார்க்க முடியும். பவுல் பல அறிவுரைகளை, எல்லா கேள்விக்கான பதில்களை கொடுப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக பாலியல் உறவில் தூய்மையாக இருப்பது பற்றி, சுத்தத்தை குறித்து பவுல் குறிப்பிடுகின்றார். சகோதர பாசத்தை குறித்து குறிப்பிடுகின்றார். நேர்மையான உழைப்பை பற்றி குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவின் வருகை பற்றி குறிப்பிடுகின்றார். அதில் குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தோரின் நிலை பற்றியும், கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களின் ஆயத்தம் பற்றியும் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக ஆவிக்குரிய தலைவர்களுக்கு அளிக்கும் மரியாதை குறித்து குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பகிர்ந்து கொள்கின்றார். ஆவிக்குரிய பகுத்தறிதலை குறித்தும் பவுல் போதிப்பதை இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. கடைசியாக முடிவுரையாக அந்த சபை மக்களின் பரிசுத்தம் மற்றும் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கின்றார். கடைசி வேண்டுதல்களை அவர்களுக்கு வைத்து ஆசீர்வாதத்தையும் கூறி இந்த நிருபத்தை பவுல் முடிப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த நிருபத்தில் 4 மிகவும் முக்கியமான அம்சங்கள் சிறப்பு செய்கின்றது. முதலாவதாக, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கின்ற புஸ்தகங்களில் எல்லாம் இதுவே முதலாவது புஸ்தகமாகும். இரண்டாவதாக, தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும்போது மரித்த பரிசுத்தவான்களை தேவன் மீண்டும் எழுப்புவது பற்றியும், மிக முக்கிய நாளாகிய கர்த்தருடைய நாள் பற்றியும் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் பவுல் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். சில முக்கிய பகுதிகளை 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களும் எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான சில குறிப்புகளை இந்த 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரங்களுமே உள்ளடக்கி இருக்கின்றது. 1:10, 2:19, 3:13, 4:13 முதல் 18, 5:1 முதல் 11, 23 வசனங்களில் இதை பற்றி நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, இந்த நிருபம் சில அற்புதமான கருத்துக்களை நமக்கு தருகின்றது. குறிப்பாக கிபி 50ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்த வைராக்கியமுள்ள ஆனால் வளர்ச்சி குறைந்த சபையினரின் வாழ்க்கை பற்றி நமக்கு காட்டுகின்றது. அடுத்ததாக, சுவிசேஷத்தின் ஒரு முன்னோடியான இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் தரம் மிக்க ஊழியத்தை பற்றிய உண்மைகளையும் இந்த நிருபம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கின்ற இந்த தெசலோனிக்கே சபையினருக்கு கொடுத்த அறிவுரைகள் நமக்கும் கூட இந்த காலத்தில் கூட பொருந்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுவே 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் ஒரு முன்னுரை. இதற்கு பிறகு இந்த நிருபத்தை நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது எளிதாக, தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகின்றேன். வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதியாகமம் முதல் அனைத்து புஸ்தகங்களின் முன்னுரைகளும் இருக்கின்றது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.